அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன. சனி பகவான் வக்ரகதியில் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் மகர ராசியில் சென்று அமர்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்த சனி கண்டச்சனியாக 7ஆம் இடத்தில் அமருவது மட்டுமல்லாது வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ இந்த மகர ராசி அதிசார சனி பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு. எனவேதான் இந்த 31 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சனி பயிற்சியில் முதன்மையான பலன்களை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் அக்டோபர் வரையில் சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல அற்புதமான யோக பலன்களை பெறுவதற்கான முதன்மை யோக பலன் கிடைக்கக்கூடிய ராசியாக கடகராசி பார்க்கப்படுதுங்க. மீண்டும் அவர் டிசம்பர் மாதத்திலிருந்து ஜென்ம ராசியில் கும்பராசிக்கு அமர்வாருங்க. அது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எதிர்வரக்கூடிய 2 ஆண்டுகள் அஷ்டம சனியின் பாதிப்பில் மாட்டிக்கொள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தற்போது இருந்த 6 மாத கால சிரம நிலைகள் அத்தனையும் முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. இந்த சனி பகவானின் அதிசார சனி பயிற்சி பல்வேறு விதமான அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. எனவேதான் 1/8/2023 முதல் 30/8/2023 வரை பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புதல், புதன் வக்ரகதியில் திரும்புதல் என அதிரடியான மாற்றங்கள் பல நிகழ்கின்றன. இது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பெரும்பாலும் இந்த தினங்களில் நல்ல வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்றபடி அனைத்துமே ராசியின் அதிபதியான சந்திரனிடமிருந்து பல மடங்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தடைபட்டிருந்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. சனி பகவானுடைய இந்த அதிசார சனி பயிற்சியினால் சனியின் நிலை காரணமாக ஏற்பட்டிருந்த உத்தியோக பாதிப்புகள் குறையுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் இருந்த போக்கில் நல்லதொரு மாற்றம் தெரியுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சிறந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மறுக்கப்பட்ட ஊதிய உயர்வு போன்றவை இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான பலன் நிறைந்த ராசியாக கடகராசி பார்க்கப்படுகிறது. புதிய வேலைவாய்ப்பிற்கான முயற்சி நல்ல செய்தி கிடைக்கும் வகையில் அமையப்போகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பின்னடைவுகள் சற்று நீங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் அனுபவத்தில் நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானின் அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே லாபம் அதிகரிக்கும். பல மடங்கு எதிர்பார்த்த விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம், திட்டமிட்டு செயல்படுங்க. ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே தொழில் துறையில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு ராகு 2 கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் அதிரடியான நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பல தடைகளும் நீங்குகிறது. குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. உடல் நலனில் ஏற்பட்ட பல பாதிப்புகள் தற்போது குறையும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கிடைக்க போகிறது. ஏனென்றால் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் பல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் புதிய முயற்சி சிறு முயற்சியாக இருந்தாலும் கூட அதில் உங்களுடைய இலக்கை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்கி தருகிறாருங்க. கேதுவும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மாதங்கள்ல 3ஆம் இடத்தில் வலுவாக அமர போகிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துக்கள் அனைத்துமே குறைந்து நேர்மறையான சிந்தனைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய
இருக்கக்கூடிய வலுவாற்றல் போன்ற அனைத்துமே கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது புதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, அதுவும் வக்ரகதியில் திரும்பினாலும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுதுங்க. தடுமாற்றம் இருந்த, பின்னடைவு இருந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் இனி அது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவரது அதிநட்பு வீடான சிம்ம ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புதனின் அமைப்பு காரணமாக தடுமாற்றம் போன்ற சூழ்நிலை ஏற்படாது. முழு மனதுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு புதன் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பொருளாதார ரீதியான சிரமங்களும் குறைகிறது. ஏனென்றால் சுக்கிரனும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அவரும் வக்ரகதியில் இந்த மாதத்தில் திரும்புகிறாருங்க. சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்புவதால் பொருளாதார ரீதியாக சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது. 2 கிரகநிலைகள் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியனும் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இணைகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரே இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது, முக்கூட்டு கிரகமாக சஞ்சரிப்பது, அதுவும் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடகராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பும், குடும்பத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துதுங்க. கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான முதன்மையான யோக பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. தனஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகநிலைகள் வீற்றிருப்பது பல சிரமங்கள் குறைந்து நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதிலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி, சுக்கிரன், குரு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், குருவும் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்த்த அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெற போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமம் குறையும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் தற்போது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. விட்டு கொடுத்து சென்றால் மேலும் பல மடங்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு அதீதமாக கிடைக்க இருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க. ஏனென்றால் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி பகவானின் அஷ்டம பாதிப்பும் குறைந்திருக்கிறது. குரு பகவானுடைய சுப பார்வையும் தனஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகள் மிகுந்த திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுதுங்க. கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட வீண் விரய செலவுகளும் குறைந்து பெருமளவில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட விரய செலவுகளும் குறைந்து நல்ல ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதையே கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க பல அதிரடியான மாற்றங்களும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக இவையெல்லாம் பார்க்கப்படுகிறது. இதில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.